வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुवादहां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பகவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது கருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பகவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஷட்பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 56. மைத்ராவரணி துவ பிராப்திகி, அதாவது லக்ஷ்மண கேட்குறா, வா 2 பேரும் சாபம் கொடுத்துருந்தாலே அவளுடைய உடலானது போச்சு, அவளோட உயிரானது எதில் போய் கலந்துன்றது அப்படின்ட்டு ராமபிரான் கிட்டக்க லக்ஷ்மணனாக கேட்டாராம். அதற்கு அவர் சொல்கிறார், இவர்கள் இருவரும் மைத்ராவுரணினாக்க கண்ணுக்கு தெரியாமல் வாயு பகவானாக காற்றாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன்ட்ட சொன்னாராம். இந்த தலைப்பில் சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கூச்சந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராஹக்ஷரம் ஆரோக்ய கவிதாசாக வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜடாஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः श्री सीतालक्ष्मण चतुर्गुणानुम समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणम उत्तरकांडத்தில் षट्पञ्चाश सर्गमानது 56. மைத்ராவரணே துவ பிராப்திகி, அதாவது இந்த அரசனாகப்பட்ட நிமி ராஜரிஷியும் பிரம்மரிஷியாகப்பட்ட வசிஷ்ட மகாமா முனிவர் இருவரும் ஒருவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டு அவ 2 பேருக்குமே உடலானது நீங்க உடனே அவர்களுடைய பிராணம் உயிரானது எப்படி இருந்தது என்று ஸ்ரீ ராமபிரானிடம் லக்ஷ்மண பெருமாள் கேட்க, அதற்கு ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் இருவரும் மைத்ராவரணினாக்கா கண்ணுக்கே தெரியாத ரூபமாக இருந்தார்கள் என்று சொன்னாராம். ராமஸ்ய பாஷிதம் ஸ்ருத்வா லக்ஷ்மண பரவீரஹ உவாச பிராஞ்சலீர் வாக்கியம் ராகவம் தீர்த்த தேஜசம். அதாவது லக்ஷ்மண பெருமானுடைய இயல்பான குணம் என்னன்னாக்கா, தனக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையுமே அழிக்கக்கூடியவர். ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனேயே ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் வீர பொலிவுடனும் விளங்கக்கூடிய
ஸ்ரீ ராமபிரானை பார்த்து தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிய வண்ணம் அவர் கேட்டுட்டாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, லக்ஷ்மண பெருமாள் நிக்ஷிப்த தேகோ காகுஸ்தா கதந்தோ துஜவார்ஜிவோ புனர்தேகேன சம்யோகம் ஜக்மதோ தேவ சம்மதோ. இப்போ கேட்கிறார் லக்ஷ்மண பெருமாள் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, காகுத்தரே அந்த வேதோத்தமராக இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவர் பிரம்மரிஷி அவரும் மன்னராகப்பட்ட நிமி ராஜரிஷி அவர்கள் இருவருமே தேவர்களுக்கு நிகரானவர்கள். அவர்களுக்கு அழிவே கிடையாது. ஆனால் இவர்கள் இருவரும் பரஸ்பரமாக ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து கொண்ட சாபத்தினால 2 பேருமே உடலை திறந்துட்டா. அப்பேற்பட்ட அவர்கள் மறுபடியும் எவ்வாறு புதிய உடலை பெற்றார்கள், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்ட்டு லக்ஷ்மண ஸ்ரீ ராமபிரான்ட்ட கேட்டுட்டாராம். லக்ஷ்மணே நைவ முக்தஸ்து ராமஸ்யக்ஷ்வாகு நந்தனः பிரத்யுவாச மகாதேஜா லக்ஷ்மணம் புருஷஸ்ரவா. இந்த மாதிரி தன்னுடைய தம்பியாகப்பட்ட இளைய சகோதரன் லக்ஷ்மணன் இந்த மாதிரி கேட்ட உடனேயே மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவருக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, தௌ பரஸ்பர சாபேனா தேகா உத்ஸ்ருஜ்ய தார்மிகௌ அபூதாம் நிருப விப்ரர்ஷி வாயுபூதௌ தபோதனௌ. அதாவது தவசெல்வராக இருக்கக்கூடிய பிரம்மரிஷி ராஜரிஷியும் தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ராஜரிஷி பிரம்மரிஷி இவர்கள் இருவருமே தர்மாத்மா, அதே சமயம் தவசெல்வர்கள் 2 பேரும் லக்ஷ்மணா. ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்ட சாபத்தால் இவர்கள் இருவருமே தங்களுடைய உடலை இழந்து வாயு ரூபமாக மாறினார்கள் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். அசரீர சீரஸ்யா கிருதே அந்யஸ்ய மகாமுனிஹி வசிஷ்ட சுமஹா தேஜா ஜகாம பிதுரந்திகம். ரொம்பவும் பிரம்மாண்டமாக ஆண்மை பொலிவு பெற்றவராக இருக்கக்கூடிய பிரம்மரிஷியாகப்பட்ட மாமுனிவர் வசிஷ்டர் தன்னுடைய உடலானது அற்றவராக போனதுமே வேறொரு உடலை நான் இந்த க்ஷணமே அடைந்தாக வேண்டும் அப்படின்னுட்டு தன்னுடைய தந்தையாகப்பட்ட தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மா கிட்டக்க சென்றார் அவர் லக்ஷ்மணா. ஸ்வாபிவாக்கியதः ததா பாதௌ தேவதேவஸ்ய தர்மவித் பிதாமகம தோவாச வாயுபூத இதம் வசா. உடனே பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய முனிவர் வசிஷ்டர் என்ன பண்ணார், சாஷ்டாங்கமாக தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பிரம்மானுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரமாதமாக தர்மத்தை முழுக்கவும் சாஸ்திரத்தை அப்படியே கரைச்சி குடித்தவர், வேதங்களை மொத்தத்தையும் அப்படியே பிரமாதமாக கரைச்சி குடித்தவர் அவர் வசிஷ்டர். அவள் என்ன பண்ணார், வாயு ரூபத்தில் இருந்த வசிஷ்டர் பிரம்மா கிட்டக்க சொன்னார், லக்ஷ்மணா என்ன சொன்னார் தெரியுமா, பகவன் நிமி சாப்பேனா விதேகத்வ உபாகமம் லோகநாத மகாதேவா அண்டஜோவி துமப்ஜஜா.
இப்போ வசிஷ்டமாக முடிவர் தன் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மா கிட்ட சொல்கிறார், உலகத்துக்கே தலைவர் நீங்கள் தான், மகாதேவரே நீங்கள் தான். அதாவது ஒரு உருண்டை வடிவிலான பிரம்மாண்டத்தில் இருந்தால் நீங்கள் தோன்றினீர்கள், அதுதான் உண்மை. ஆனால் உலகத்தில் இருக்கிறவாள்லாம் உங்களை நீங்கள் எப்படி தோன்றினு மாற்றிட்டு தெரியுமா? தாங்கள் மகாவிஷ்ணுவினுடைய தொப்புள், அதாவது உந்தி கமலம், நமக்கெல்லாம் தொப்புள் இருக்கணும், அது வேறு உந்தி கமலம்னு வேறு, அதிலிருந்து தோன்றியவர்கள், அவர் அதில் தான் தோன்றினார் அப்படின்னு தான் உலகம் முழுக்க பிரசித்தமாயிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தோன்றலை. நீங்கள் ஒரு உருண்டையான வடிவத்திலிருந்து பிரம்மாண்டத்திலிருந்து தோன்றியவர் தான் நீங்கள். பகவானே, நான் நிமியினுடைய சாபத்தினால இப்போது சரீரத்தை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு வசிஷ்ட மகாமுனிவர் பிரம்மா கிட்ட சொன்னார். சர்வேஷாம் தேகஹீனானாம் மகத்துக்கம் பவிஷ்யதி, லுப்யந்தே சர்வகாரியாணி ஹீனதேகஸ்ய வை பிரபோ. இப்போ சொல்கிறா வசிஷ்டர் பிரம்மா கிட்டக்க, சரீரமே இல்லாத எல்லா விதமான பிராணிகளுக்கும் பெரிய கஷ்டங்கள் உண்டாருது, ஏகப்பட்டதான கஷ்டம். ஐயனே, உடல் இல்லாதவனுடைய எல்லா விதமான செயல்களும் எந்த விதத்திலையும் பயனே தருவதே இல்லையே. தானே தர்மசாஸ்திரம் சொல்கிறது, எதுக்கும் பயன் கிடையாது. உடல் இல்லாமல் எழுந்து நடக்க முடியாது, நம்ம போய் 4 பேருக்கு உபதேசம் பண்ண முடியாது நல்ல விஷயங்களை அப்படின்னுட்டு வசிஷ்டனாகப்பட்டவர் பிரம்மா கிட்ட சொன்னார். தே அஸ்யான்யஸ்ய சத்பாவே பிரசாதம் கர்துமர்கசி தமுவாசத்தோ பிரம்மா ஸ்வயம்பூரம் இதப்பிரபா. இப்போ வசிஷ்டர் மகாமுனிவர் சொல்கிறார் பிரம்மா கிட்டக்க, அதனால் நான் இந்த க்ஷணமே வேறொரு சரீரத்தை அடைவதற்காக நீங்கள் தான் எனக்கு அருள் புரிய வேண்டும். எல்லையற்ற உடனே என்ன பண்ணார், எல்லையற்ற ஆற்றல் படைத்தவரும் தான் தோன்றியமாக இருக்கக்கூடிய பிரம்மா தன்னுடைய பிள்ளையாக புதல்வனாகப்பட்ட வசிஷ்டரை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணா என்ன சொன்னார் தெரியுமா? மித்ரா உருணிஜம் தேஜா பிரவீச துவம் மகாயசா அயோனிஜஸ்துவம் பவிதா தத்ராபி த்விஜசத்தமா தர்மேண மகதா யுக்தா புனரேஷசி மே வசம். உன்னே பிரம்மா சொல்கிற வசிஷ்டரை பார்த்து, ரொம்பவும் புகழ்மிக்க பிராமணரே, அந்தனோத்தமர்னாக்க பிராமணன்னு அர்த்தம். இந்த மாதிரி மித்ரன் வருணன், அதாவது இந்திரன் வருணன் அப்படின்ற தேவதைகள் இவர்கள் இருவராலும் விடப்பட்ட வீரியத்தில் போய் நீ வாயுவாக இருக்கக்கூடியவன் போய் புகுந்துக்கோ. அப்படி நீ புகுந்து கொண்டனா, அதில் போய் நீ புகுந்துட்டன்னா வேறு ஒரு பிறவி எடுத்தாலும் நீ ஒரு ஸ்திரீ, அதாவது பெண்ணுடைய கர்ப்பப்பையில் இருந்து தோன்றாதவனாக இருப்பாய். அதற்கு பிறகு பெரும் தர்மத்தை அறிந்தவனாக நீ மறுபடியும் என்ன அடைவ அப்படின்ட்டு பிரம்மாவாகப்பட்டவர் வசிஷ்டர்கிட்ட சொன்னார். லக்ஷ்மணா, ஏவமுக்தஸ்து தேவேனா சாபிவாத்திய பிரதட்சிணம் கிருத்வா பிதாமகம் தூர்ணம் பிரேயோ வருணாலயம். இந்த மாதிரி தன்னுடைய தந்தையாகப்பட்ட பிரம்மாவாகப்பட்டவர்
சொன்ன அனைத்து விஷயங்களையுமே கேட்ட வசிஷ்ட மகாமாமுனிவர் தன்னுடைய தந்தையாகப்பட்ட தான் தோன்றியாக இருக்கக்கூடிய 4 முகங்களை உடைய பிரம்மாவை பிரதட்சணம் செய்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு உடனே வேகமாக வருணன் எங்கே இருக்காரோ அந்த இருப்பிடத்திற்கு அவர் சென்றார். லக்ஷ்மணா தமேவ காலம் வித்ரோபி வருணத்வம் அகாரயது க்ஷீரோதேன சகா வேதா பூஜ்யமான சுரோத்தமைகி. அந்த காலகட்டத்தில் இந்திரன் அப்படின்ற தேவதையும், அதாவது மித்ரன்னாக்க இந்திரன், வருணனுடைய அதிகாரத்தை பெற்று வருண பகவானோடு கூட இருந்து கொண்டு தேவோத்தமர்களால் இந்த மித்ரனானும் பூஜிக்கப்பட்டு வந்தான். இந்த மாதிரி அவர் பூஜிக்கப்பட்டு வந்திருந்தார். லக்ஷ்மணா ஏதஸ்மின்னேவ காலேது உர்வசி பரமாப்சராக யதுருஷ்யா சமுத்திரேசம் ஆயயௌ சிகிவிருவிருத்தா. அந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா லக்ஷ்மணா? மிகச்சிறந்த அப்சரச ஸ்திரீயாக பெண்ணாக இருப்பவள் ஊர்வசி. இந்த ஊர்வசி தன்னுடைய தோழிகள் புடைசூழ வருண பகவான் இருந்த இடத்துக்கு வந்தா. அவ வந்து சேர்ந்த அந்த இடத்துக்கு தாம் திருஷ்டுவா ரூபசம்பன்னாம் கிரீடந்தீம் வருணாலயே ஆவிஷ பரமோ ஹர்ஷோ வருணம் சோர்வசீகிருத்தே. இந்த ஊர்வசி இருக்காளே, அவள் எப்படி தெரியுமா லக்ஷ்மணா? மிகவும் அழகோட பிரமாதமாக இருக்கக்கூடியவள். கடலில் வந்து ஜலத்தில் ஸ்நானம் செஞ்சு நீராடி திளைத்து கொண்டிருந்தவளுமான ஊர்வசியை பார்த்ததுமே வருண பகவான் மனம் இறங்கி போயிட்டாரு. லக்ஷ்மணா சதாம் பத்ம லாசாட்சியும் பூர்ணச்சந்திர நிபானாம் வருணோ வரையாமாச மைதுனாபிய மைது நாயாப்ச ரோவராம். இந்த ஊர்வசி வந்து இயல்பாகவே ஒரு தாமரையானது பிரமாதமாக மலர்ந்திருக்கும். அவன் மலர்ந்திருக்கும் போது அந்த தாமரை பாகத்துக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி கண்களே இருக்கக்கூடியவள் ஊர்வசி. அனைவருடைய மனசையுமே கவரக்கூடிய அளவில் பௌர்ணமியில் வந்து முழுநிலாவை பார்த்தோம்னாக்க எப்படி இருக்கும்? நல்லா பளிச்சுன்னு பிரமாதமாக எல்லாரையும் கவர மனசை இழுக்கும். அதுபோல முகமுடையவள். இந்த வருண பகவான் என்ன பண்ண, உடனே இந்த ஊர்வசியை பார்த்து கூப்பிட்டு தனக்கு சிற்றின்பத்துக்காக நான் உன்னோட கொஞ்ச நேரம் சிற்றின்பத்தை அனுபவிக்கணும், என்னோட உறவுக்கு வா அப்படின்னு ஊர்வசியை அழைத்தார். லக்ஷ்மணா பிரத்யுவாச்ச ததா சாது வருணம் பிராஞ்சலி ஸ்திதா மித்ரேணாம் விரதா சாட்சாத் பூர்வமேவ சுரேஸ்வரா. உடனே இந்த ஊர்வசி என்ன பண்ணா தெரியுமா லக்ஷ்மணா? தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு வருணபகவான் கிட்டக்க கெஞ்சக்கூடிய குரல்ல, தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே வருண பகவானே, மித்ரன் இந்திரன் வந்து என்னை வந்து முன்னதாகவே விரும்பி அவருடன் நான் சிற்றின்பத்துக்கு உறவு கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் அப்படின்னு ஊர்வசியானவள் வருண பகவானுக்கு பதில் சொன்னான். வருணஸ்துவப் பிரவீத் வாக்கியம் கந்தர்வசர் அபீடிதா இதம் தேஜ சமுஸ்திதம்
स्त्रक्षे कुम्भेऽस्मिन् देवनिर्मिते एवमुत्सृज्य शुश्रोणि त्वयैयहं वरवर्णिनि कृताकामो भविष्यामि यदि नेष्यसि सङ्गमाम्. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா லக்ஷ்மணா? காமதேவனுடைய அந்த மலர் அம்புகளால் பீடிக்கப்பட்டிருந்த வருண பகவான் தேவர்களால் விளையப்பட்ட அதாவது தேவர்களால் ஒரு குடமானது செஞ்சிருக்கு. வணையப்பட்ட குடம், வணையப்பட்டதுன்னா செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த குளத்தில் வந்து நான் என்னோட வீரியத்தை விட்டு விடுகிறேன். அப்படின்னு வருண பகவான் சொன்னார். அதை சொல்லிட்டு மட்டும் இல்லை, அழகானவளே, நீ என்னோட வந்து உறவு கொள்ள விரும்பாமல் போனாலும் என்னோட வீரியத்தை வந்து நான் வந்து வெளியேற்றி விட்டதினால் நான் வந்து ஆசையை நிறைவேறியானடா கண்டிப்பாக ஆயிடுவேன் அப்படின்னுட்டு வருண பகவான் வந்து ஊர்வசி கிட்டக்க சொன்னார். லக்ஷ்மணா, தஸ்ய தல்லோக பாலஸ்ய வருணஸ்ய சுபாஷிதம் ஊர்வசி பரம பிரீதா சுரத்வா வாக்கியம் உவாசகா. அதாவது இந்த வருணன் திசை காவலராக இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி அவர் மிகவும் உகந்த முறையில் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கேட்ட ஊர்வசி என்ன பண்ணா, அவருக்கு பதில் சொல்றா. வருணனுக்கு என்ன சொல்றான்னா, காமமேதத் பவத்வேவம் ஹிருதயம் மே त्वयि स्थिरं भाव साध्यति कस्तुभ्यं देवो मित्रस्य तु प्रभो. இப்போ ஊர்வசி சொல்கிறா வருண பகவான்ட்ட, ஐயனே, உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க, அதுக்கு நான் தடையாக இல்லை. என்னுடைய மனமானது உங்களைத்தான் தற்போது நாடி நிற்கின்றது. எனக்கு வந்து முழு மனதோட தங்களோட சிற்றின்பத்தில் வந்து உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையானதும் எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த உடலானது தற்சமயம் வந்து மித்ரன், அதாவது இந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாலாம் ஊர்வசி வருண பகவான்கிட்ட. பூர்வஸ்யா எவ முக்தஸ்து ஏதஸ்தன் மக தத்புதம் ஜ்வலதக்னி சிகா பிரக்யம் தஸ்மின் கும்பே யவாஸ்ருஜது. இந்த மாதிரி ஊர்வசியானவள் சொன்ன உடனேயே ரொம்பவும் பிரமிப்பூட்டுவதற்கூடியதாகவும் கொழுந்து விட்டு எரியும் அக்னியை போன்றதுமான, அதாவது நெருப்பை போன்றதுமான தன்னுடைய வீரியத்தை வந்து அந்த குடத்தில் வந்து அவர் வந்து விட்டுட்டார். லக்ஷ்மணா, தன்னுடைய யாரு வருண பகவான் விட்டுட்டார். உர்வசி त्वग मत्तत्र मित्रो वै यत्र देवता तां तु मित्र सुसंगृद्धा உர்வசீம் இதமப்ரவீத். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா லக்ஷ்மணா? அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு ஊர்வசியானவள் என்ன பண்ணா, இந்திரன் தேவதையான இருந்த இடத்துக்கு சென்றார். அவளை பார்த்ததுமே மித்திரனாகப்பட்டவன் இந்திரன் வந்து மிகவும் கோபம் கொண்டான். அவளை நோக்கி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா இந்திரன்?
மயா நிமந்திரிதா பூர்வம் கஸ்மாத்வம் அவசர்ஜிதா பதேமன்யம் விரதவதி தஸ்மாத்வம் துஷ்டசாலினி அனேன துஷ்கிருதேன த்வம் மதக்ரோத கலுஷீகிருதா மனுஷ்யலோகமாஸ்தாய கஞ்சித் காலம் நிவத்ஸ்யசி. இப்போ மித்ரனானவன் இந்திரனானவன் ஊர்வசி கிட்டக்க நான் தான் உன்னை இதுக்கு முன்னாலேயே அழைத்திருந்தேன்ல, என்னை நீ அலட்சியப்படுத்திட்டு வேறொருட அழைப்புக்கு நீ இணங்கி விட்டுட்டிய. இப்போ அடியே நடத்தை கெட்டவளே, இந்த பாவ செயலினால எனக்கு இப்போ ரொம்பவும் கோபம் உண்டாயிருக்கு. அதனால் நீ உன்னுடைய சரீரமானது அழுக்கப்பட்டு விட்டது, அதாவது மாசுபடுத்து விட்டு விட்டாய். நீ அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நீ உடனடியாக இப்போதே மனித உலகத்தில் பிறந்து சிறிது காலம் வரை அங்கேயே நீ வசிக்கப் போகிறாய் அப்படின்னுட்டு இந்திரனாகப்பட்டவர் ஊர்வசிக்கு சாபத்தை கொடுத்த லக்ஷ்மணா. புதஸ்ய புத்திரோ ராஜர்ஷி காசிராஜ புரூரவாக தமபியா கஸ்ய துர்புத்தே சதே பர்த்தா பவிஷ்யதி. உடனே அந்த மித்ரான் இந்திரன் சொல்கிறான் ஊர்வசி பார்த்து, அடியே கெடுமதி படைத்தவளே, புதனுடைய புதல்வன் ராஜர்ஷியாக இருக்கக்கூடிய காசி மன்னன் புரூரவஸ், இப்போதே நீ நீ அவன் கிட்டக்க செல், அவரிடம் செல். அவன் உன்னை கணவனாக உனக்கு கணவனாக அவன் தான் இருக்க போகிறான், இருப்பான் அப்படின்னுட்டு மித்ரன் இந்திரனாகப்பட்டவன் ஊர்வசி கிட்டக்க சொன்னான். தத சாபதோஷேனா புரூரவ சமபியகாத் பிரதிஷ்டானே புரூரவம் புதஸ்யாத்மஜ மௌரசம். இந்த மாதிரி இந்திரனாக கூப்பிட்ட அந்த சாபத்தினுடைய விளைவாக ஊர்வசியானவள் புதனுடைய சொந்த புதல்வனாகிய புரூரவசிடம் போய் சென்றாள் லக்ஷ்மணா. தஸ்ய ஜஜ்ஞே தத ஸ்ரீமான் ஆயுபுத்ரோ மகாபலः நகுஷோ யத்ர புத்திரஸ்து பகுவேந்திரஸ் அமத்யுதிஹி. ஊர்வசியினுடைய வயிற்றிலிருந்து புரூரசனுடைய புதல்வனாக மகாபலம் பொருந்திய ஆயு அப்படின்றவன் பிறந்தான். இந்த ஆயு இருக்கானுன்னா அந்த ஆயுனுடைய குமாரன் இந்திரனை நிகழ்த்த ஆற்றல் கொண்ட நகுஷனாக பிறந்தான் லக்ஷ்மணா. வஜ்ரமுஸ்ருஜ்ய வித்ராய ஸ்ராந்தேத திருதசேஸ்வரே சதம் வருஷசகஸ்ராணி ஏனேந்திரத்வம் பிரசாசித்தம். அதாவது விருத்திகாசுரன்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் மேலே இந்திரன் என்ன பண்ணா,
தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஏவி அவனை கொன்று போட்டுட்டான். அப்படி கொன்றதும் பிரம்மகத்தி தோஷமானது அவனை பற்றி கொண்டது கொள்ளும் அப்படின்ற அச்சத்தினால. ஏன்னா இந்த விருத்திகாசுரன்றவன் பிராமணன். பிராமணனை கொலை பண்ணால் அது பிராமணனாக இருந்தாலும் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷமானது வரும். அதை தான் இங்கே சொல்கிறார். தேவலோகத்திலேருந்து இந்திரன் என்ன பண்ணால் வெளியே போய் மறைந்து கொண்டு வாழ்ந்த அந்த காலத்தில் 1,00,000 ஆண்டுகள் இந்த நகுஷன்தான் இந்திரப்பதவியை வகித்து வந்து ஆட்சி செலுத்தி கொண்டு இருந்தான் லக்ஷ்மணா. சாத்தேன சாப்பேன ஜகாம பூமி ததோர்வசி சாருததி சுனேத்ரா பகூனி வருஷாண்ய வசஸ்ய சுப்ரூஹு சாபக்ஷயாதிந்தர சதோயயௌ ச. இந்த ஊர்வசிக்கு வாயில் இருக்கக்கூடிய பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அவ்வளோ அழகான பல்வரிசை உள்ள பற்கள். அவள் கண்கள் இருக்க அனைவரையும் கவரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய காந்தம் பொருந்திய கண்கள். அப்படி இருக்கக்கூடிய ஊர்வசியே மித்திரனுடைய அதாவது இந்திரனுடைய சாபத்தின்படி மண் உலகத்திற்கு அநேக ஆண்டுகள் வசித்து வந்தாள் லக்ஷ்மணா. அதற்கு பிறகு என்ன பண்ணாள்னாக்கா இந்த இந்திரனாகப்பட்டவன் மித்திரனுடைய சாபத்தின் காலமானது ஊர்வசிக்கு முடிந்து விட்டது. அது முடிந்த உடனேயே மீண்டும் என்ன பண்ணான்னாக்கா இந்த ஊர்வசி இந்திரசபையை போய் அடைந்தாள். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே ஷட்பஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 56வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.